நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா Black கலர், ஒயிட் கலர், கிரே கலர். இந்த மூணு கலர் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கலர்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது நேச்சுரலாவே கிரியேட் ஆனது. ஓகேவா? Black நம்மளுக்கு தெரியும், ஒயிட் தெரியும். Blackையும் ஒயிட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும்னா கிரே கலர் கிடைக்கும். ஓகேவா? இந்த கிரே கலரை வச்சு நம்ம நிறைய கலர்ஸ் உருவாக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர், Black கலர், கிரே கலர். இந்த கிரே கலர் எப்படி நான் உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா Blackக்கும் ஒயிட்டும் 50-50%. இது நான் வந்து ஒரு 50% எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுவும் 50% எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரே கலர் கிடைக்கும். ஓகேவா? இது மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கலர் நம்ம சொல்றோம். இந்த நேச்சுரல் கலரை வச்சு நம்ம டிண்ட், டோனு, ஷேடு எப்படி உருவாக்குறது? கலரை வச்சு உருவாக்குனா அது ஷேடு, இது வந்து டோனு, இது வந்து டிண்ட். ஓகேவா? டிண்ட், டோனு, ஷேடு. ஓகேவா? இது மூணு வச்சு நம்ம எப்படி உருவாக்குன்றத பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லா அட்ராக்ஷனா வீடியோக்கு தெரியணுன்றதுக்காக நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டிண்ட்டை வச்சு நான் உருவாக்கிட்டேன். Black கலரையும் கிரே கலரையும் எடுத்து நான் ஓரம் வச்சுட்டேன். டிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலர், நீங்க இந்த கலர்ல இருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன், வீடியோக்காக எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோக்கு வந்து உங்களுக்கு வந்து டிண்ட் உருவாக்குறதுன்றதுக்காக ஒயிட் பிளஸ் எல்லோ. ஓகேவா? டிண்ட் உருவாக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா எனி கலர் அது கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டிண்ட் வந்து நம்மளுக்கு உருவாகும். ஓகேவா? அந்த டிண்ட் நம்மளுக்கு உருவாக்குறது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, கிளாஸ் ஆர் பவுல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை எப்படி உருவாக்குதுன்றதை நான் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நான் ஒயிட் கலர் ஊற்றிட்டேன். ஓகேவா? ஒரு ரேஷியோ அளவுக்கு நான் ஒயிட் கலர் ஊற்றிட்டேன். அதே ரேஷியோ அளவுக்கு நான் வந்து எல்லோ கலர் ஊற்றுறேன். இது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி லைட்டா எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா சேம் இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த நான் ஒரு கலர் மிக்ஸ் பண்ண தெரியுமா, இதுல இருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இது கூட அகைன் நான் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இதை விட இது லைட்டா இருக்கு. ஓகேவா? திருப்பி நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதே அளவுக்கு நான் ஒயிட் கலர் திருப்பி மிக்ஸ் பண்ணேன். திருப்பி நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், இதுல இருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். சேம் இந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதே அளவுக்கு திருப்பி நான் அகைன் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஷேட் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டும் எல்லோவும் வச்சு ஒரு கலர் உருவாக்கியிருக்கோம். அது வந்து ஒரு எல்லோ கலர் கிடைச்சிருக்கும். இது கூட திருப்பி அகைன் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு கலர் கிடைச்சிருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அதில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரே தெரியாம பியூர் ஒயிட்டா மாறும். ஓகேவா? உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரது உங்களுக்கு தெரியும். இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து டிண்ட் வந்து உருவாகும். உங்களுக்கு தெரியுதா எப்படி வந்து டிண்ட் அப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தா? டிண்ட்னா ஒன்றும் இல்லடா, உங்களுக்கு இந்த எல்லோவையும் ஒயிட்டுக்கும் இருக்கிற இடைப்பட்ட கலர் தான் வந்து நம்ம டிண்ட் நம்ம சொல்றோம். எல்லோ கலர் இருக்கு, இந்த பக்கம் பாருங்க ஒயிட் கலர் இருக்கு, இதுக்கு பிட்வீன்ல இருக்கிற கலர். ஓகேவா? இது நீங்க எவ்வளவு கலர் எவ்வளவு ரேஷியோ வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோக்காக நான் 6 ஷேட் மட்டும் நான் உருவாக்கி காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லோ, அதில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் லைட் எல்லோவாக மாறும். திருப்பி அதில் அகைன் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் லைட்டாக மாறும். அகைன் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் ஒயிட்டாக மாறும். கொஞ்சமாக வந்து பர்மனெண்ட்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஒயிட் எடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கு மாறிடும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டிண்ட்னு சொல்கிறோம்.
சேம் இதே பேட்டர்ன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேடா இருந்தாலும் சரி டோனா இருந்தாலும் சரி உருவாக போகுது. ஓகேவா? Black கலர் வச்சு சேம் இதே பேட்டர்ன். Black கலர் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, சாரி Black கலர் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இனி அதர் கலர். ஓகேவா? ரெட் கலரா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கலரா இருக்கலாம். சேம் இதே மாதிரி பேட்டர்ன்ல வச்சு நீங்க உருவாக்க போறீங்க. ஓகேவா? உருவாக்கிட்டு என்ன கலர் வருதுன்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இல்ல நான் உருவாக்கி காமிக்கனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் மீதி இருக்கிற கலர்ஸ் நான் உங்களுக்கு உருவாக்கி காமிக்கிறேன். மேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பிரைமரி கலர் 3 கலரை வச்சு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து மதர் பிரவுன் சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு. அந்த மதர் பிரவுனை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நம்ம உருவாக்குறோம். ஓகேவா? அந்த மதர் பிரவுனை நம்ம எப்படி உருவாக்குதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மதர் பிரவுன் உருவாக்குறதுக்கு 3 பிரைமரி கலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர் மூணுமே வந்து ஒரே ரேஷியோல இருக்கணும், ஒவ்வொன்றும் ஒரு ரேஷியோல இருக்கக்கூடாது. ஓகேவா? இது நான் ஒரு ரேஷியோல எடுத்துக்கிறேன். சேம் ரேஷியோல வந்து நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். அதே சேம் ரேஷியோல ரெட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு மதர் பிரவுன் கிடைக்கும். ஓகேவா? இந்த மதர் பிரவுன் தான் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஷேட். ஓகேவா? இந்த மதர் பிரவுனை வச்சு நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லோ கலர் ஷேடை வந்து இது கூட அதிகமா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் பிரவுன் கலர் கிடைக்கும். ஐ மீன் லைட்டா உங்க ஃபேர் டோன் நம்ம சொல்றோம் தெரியுமா, அந்த ஃபேர் டோன் கிடைக்கும். இல்ல இது கூட நான் ரெட் கலர் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியம் டோன் கிடைக்கும். இல்ல நான் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டார்க் டோன் கிடைக்கும். ஓகேவா? ஒன்னு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மதர் பிரவுனை வச்சு நான் லைட் பிரவுன் கலர் உருவாக்கி காமிக்கிறேன். ஐ மீன் ஃபேர் டோன். உங்களுக்கு தெரியுதா? இது ரெண்டுக்கும் டிஃபரண்ட் தெரியுதா பாருங்க. இது நல்லா டார்க்கா இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ஷேட்ல இது வந்து ஃபேர் டோன். நம்ம வந்து ஒயிட்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி டோன் வந்து உருவாக்குறது இப்படிதான். ஓகேவா? இல்ல நான் மீடியம் உருவாக்குறேன் அப்படின்னா ரெட் யூஸ் பண்ணுங்க, டார்க்கா வேணும் அப்படின்னா ப்ளூ யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கலர் பேலட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனே வந்து இந்த 3 கலர்ல ஃபவுண்டேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ப்ளூ கலர்லயும் ஃபவுண்டேஷன் இருக்கு, ரெட் கலர்லயும் ஃபவுண்டேஷன் இருக்கு, எல்லோ கலர்லயும் ஃபவுண்டேஷன் இருக்கு. இது 3 கலரையும் நான் மேல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது பேலட்டாவும் கிடைக்கும், பாட்டிலாவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபவுண்டேஷன் மிக்சிங்கான ஃபார்முலா. இந்த 3 தான் வந்து பேசிக் தான் நம்மளுக்கு. இந்த பேசிக் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கலர் வச்சு தான் ஃபவுண்டேஷன் உருவாகுது. ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் கலர் வேணும்னா அதுல வந்து எல்லோ டிண்ட் அதிகமா இருக்கும். மீடியம் டோன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் அதிகமா இருக்கும். டார்க் டோன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலர் அதிகமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கலர் வீல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, கிரீன் என்னத்துக்கு யூஸ் ஆகுது, வயலட் கலர் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நாம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கலர் வீல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.